Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அகைன் ஒரு பிரபல சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சீரியல் வருது அப்படிங்கிற நியூஸ் வரதை விட சீரியல் முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒவ்வொரு சேனலும் டிஆர்பி அப்படிங்கிறதுக்காக நியூஸ் சீரியலில் கொண்டு வரதும் டிஆர்பி கம்மியான சீரியலில் முடிக்கிறதும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கூடிய சீக்கிரம் ஒரு பிரபல ஃபேவரட் சீரியல் வந்து முடிய போகுது. இந்த சீரியலை பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு பெரிய குடும்ப கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் 6:30 ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் நாங்கள் நியூ சீரியலில் கொண்டு வருது, பிக் பாஸை கொண்டு வருது, இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த சீரியலை வந்து நான் பிரைம் டைமுக்கு மாற்றினாங்க. அதுவுமே நான் பிரைம் டைமில் கிட்டத்தட்ட நம்பர் 1 பல தடவை வந்திருக்கு ஒரு சீரியல். அந்த சீரியலை முடிச்சுட்டு இந்த சீரியல் அந்த ஸ்லாட்டு கொண்டு வந்தால் அந்த சீரியல் எடுத்ததில் பாதி ரேட்டிங் கூட எடுக்க மாட்டேங்குது இந்த சீரியல். இப்போ நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரண்ட்டாக விஜய் டிவியில் மத்தியானம் 3:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற வீட்டுக்கு வீடு வாசப்படி. இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா நல்லா காமிக்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த சீரியல் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு சீரியல்ஸில் கமிட் ஆகிட்டாங்க. இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடியே தகவல் கிடச்சிருக்குமோ என்னமோ, அதனால தான் எல்லாரும் வேறு சீரியல் போயிட்டாங்க. ஹீரோஸ் போயிட்டாங்க, ஹீரோயினும் போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடிக்கிற சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கூட தனித்தனியாக வேறு சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, எப்போ தான் முடிய போகுது, ஏன் இன்னும் முடியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அஃபீஷியலாக இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் கிளைமேக்ஸ் ஷூட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க. அஃபீஷியலாக அந்த சீரியலோட ஹீரோவே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரேப் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஆக்டர் சோபனா நடித்த முத்தலகு சீரியல் தான் 3:30 டெலிகாஸ்ட் ஆனாலுமே நம்பர் 1 சீரியலாக பல டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க திரும்ப நடிக்கிற பூங்காற்று திரும்புமா சீரியல் 3:30 வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. நீங்கள் எந்த சீரியல் 3:30 டெலிகாஸ்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ட்ரிபிள் வி சீரியல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ அதையும் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.